ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு வீடியோல போபா ரெசிபி தான் பார்க்குறோம். போபாவ வச்சு நாங்க மெலன் ஜூஸ்ல அத ஆட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி டாப்பியோக்கா பவுட்ரு நம்ம ரெடி பண்ணோம்ல, அத யூஸ் பண்ணி தான் போபா பண்ணோம். ஒரு சட்டியில டக்குன்னு நாட்டு சர்க்கரைய கரைச்சிட்டு, அதில பவுட்ர போட்டு கொஞ்ச நேரம் கிண்டுனீங்கன்னா மாவு மாரி ஆயிடும். அந்த மாவ உருட்டி பால்ஸா எடுத்துக்கிட்டு, மறுபடியும் தண்ணிய சூடு பண்ணி, அதில இந்த பால்ஸ போட்டு வேக வச்சு, அப்புறம் இது நான் வெல்லத்த காய்ச்சி எடுத்து அதில இந்த பால்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ஆம். அப்புறமா அத ஒரு 1 டே ஊற விட்டுறணும். அப்பதான் அந்த ஸ்வீட்னஸ் அதில அப்சர்வ் ஆகும். அவ்வளோதான், நம்ம போபா ரெடி ஆயிருச்சு. இப்போ மெலான் ஜூஸ். கிர்னி பழம் ஒண்ணு வாங்கியிருந்தோம். அதில பல்ப்ப எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, நான் வெள்ள சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணேன். நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அத யூஸ் பண்ணி, மிக்ஸியில ஒரு அரைச்சுட்டு, அந்த அந்த ஜூஸ இதோட ஆட் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா, நீங்க நன்னாரி கூட சேர்த்துக்கலாம். நன்னாரி, இல்ல வெள்ள பாகு எதுனாலும் ஸ்வீட்னஸ்க்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.